நார்த் இந்தியா வந்து சவுத் இந்தியன் வெட்டிங் அட்டன் பண்ண முடியுமா? சவுத் இந்தியன் வெட்டிங் நடக்குமா? நடக்கும். இன்னைக்கு நடக்குது, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் vlog, வெல்கம் டு விஆர் டூ ஸ்டேட்ஸ் மோனி ஃப்ரம் ஹரியானா, சபரீஷ் ஃப்ரம் பொள்ளாச்சி. டெல்லியில் வந்து நம்ம ஃபாலோவர்ஸோட ஒருத்தவங்களோட மேரேஜ் முடிஞ்சிச்சு, ரிசப்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் நாங்கள் அட்டன் பண்ண போகிறோம். போய் சோத்துன போகிறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ இங்க இருந்தேன், பிவானில இருந்தேன். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். பட் திடீர்னு 1 வீக்குக்கு முன்னாடி நாங்க குர்காவ் வந்துட்டோம். சரி, நேற்று வரைக்குமே ஆக்சுவலி டிசைட் ஆகுது. ஏன்னா பாப்பாக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்கு, அவளுக்கு வாந்தி பேதின்னு போயிட்டு இருக்கு. அதனால நாங்க இங்க அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அவங்க எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அதனால ஜெயஸ்ரீ, we are coming. மோனி இருக்கிற மேக்கப் கிட் அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுல நீங்க மூஞ்சில அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். நான் எல்லாம் எதுவுமே பெருசா பண்ணல, என்னைக்காவது ஒரு நாள் தான் போடுறேன். வாங்கி கொடுத்தது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்துட்டோம். அந்த வீடியோக்கு பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்கு, காப்பிரைட் வரும், அதுதான் பிரச்சனை. யாரோ வெயிட் கை வந்திருக்காங்கப்பா, யாருன்னு தெரியல. ஏதோ பொலிட்டிஷியன் வந்திருக்காங்க. நார்த் அண்ட் சவுத் சேர்ந்துருச்சு, நார்த் அண்ட் சவுத் இங்கேயும் சேர்ந்துருச்சு. நான் வரும்போது வயிறு கலக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பத்துலேருந்து 2 தட்டா வாங்கி தின்னுட்டே இருக்கான். இதோட இவனுக்கு 6வது பிளேட் போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வரதே சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. ஏ பக்ஸ், சர்ப்ரைஸ் விசிட். என்ன தெரியல எனக்கு. எம்பியா? எங்களை இங்கே தனியாக விட்டுட்டு மூணு அங்கே மட்டும் தனியாக பானிபூரி தின்னுக்கிறா. ஓடுறாப்பர் ஒலிராப்பர் ஒலிராப்பர் தனியாக பானிபூரி தின்னுக்கிறான். அங்கே போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு இங்கே எடுத்து கொடுத்துட்டு இது எல்லாமே நான் தான் எடுத்துட்டு வந்தேன். தனியாக உட்காந்து முக்கிட்டு இருக்கானுங்க 2 பேருமே. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எஸ், த ஃபுட் இஸ் ரியலி நைஸ், வெரி வெரி நைஸ். ஸோ இவங்கெல்லாம் நார்த் இந்தியன், நான் சவுத் இந்தியன். எனக்கு பக்கா சவுத் இந்தியன் சோறு வேணும். ஸோ இது பக்கா சவுத் இந்தியன் சாப்பாடாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என்னை வந்து வேட்டர் வேலைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா இவனுங்களுக்கு நான் போய் ஒரு கவுண்டர்லேயே என்ன இருக்குது, என்ன சோறு இருக்குது, அதெல்லாம் தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இவனுங்க வந்து வெறும் சாட் கவுண்டரை சாப்பிட்டு எந்திரிச்சிட்டானுங்க. மெயின் டிஷ் வச்சு பார்த்தியா, அதை நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். இவனுக்கு சாப்பிடவே இல்லை, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். பட் வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நேற்றே கேட்டேன் இந்த எருமாடுகிட்ட வரியாடா அப்படின்னு. ஆனால் இவன் வந்து இல்லைப்பா லேட்டாக வருவீங்க, நைட்டு நான் தூங்கணும், காலைல எந்திரிக்கணும், அப்படி இப்படின்னு சீனை போட்டு கிளம்பி வந்துட்டான். எங்கள் அம்மா இவ்வளோ அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தாங்க, வெக்கமே இல்லாமல் வேணான்னு சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படின்னு. தங்கி வந்துட்டு இருந்தோம். எப்படி ஒரு ஃபாலோவரோட கல்யாணத்துக்கு வரலாம்னு சொல்லி அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்தோம். நல்லா இருக்கு. இங்கே வந்தவங்க எல்லாருமே தமிழ்காரங்க. இவ கூட தான் நிறைய அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. யா ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ரிசப்ஷனில் எங்களை கூப்பிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். த ஃபுட் வாஸ் வெரி வெரி குட். இந்த வைப் ரொம்ப நல்லா இருக்குது, பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஹாப்பி மேரிட் லைஃப், எப்போவுமே சந்தோஷமாக இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட. அண்ட் எல்லா குட் நியூஸ் சீமந்தங்க ஏதாவது வச்சிங்கன்னா எங்களை கூப்பிடுங்க. எனக்கு கிளம்புவோமா? என்னப்பா போவோமா? அந்த கிளம்ப மாதிரி என்னப்பா போவோமா? மண்டபம் இது த வெஸ்டர்ன் கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பிளேஸ், டெல்லி ஜன்பத் கனாட் பிளேஸில். சூப்பராக இருக்குப்பா, ஒரு மாதிரி செம பாஷான ஒரு இடம் இதெல்லாம். சிபிலாம் வெஸ்டர்ன் கோர்ட் அப்படின்னு கோர்ட் இருக்கும்னு நினைச்சேன். கோர்ட்டு கேஸ் அப்படி கிடையாது. ஏன்னா கோர்ட்டில் போய் கல்யாணத்தை வச்சுக்க போகிறாங்க நினைச்சேன். ஃபோட்டோஸ்லாம் பார்க்க அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மேரேஜ் ஹாலில் ஒரு நார்மல் ஹால் நல்லா இருக்கு. இந்த பின்னாடி இருக்க பில்டிங் செம பெருசாக இருக்குப்பா. நம்ம வீடு செஞ்சால் அந்த மாதிரி தூண் தான் வைக்கணும் இல்லை? சரி, அவனுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருதுன்னு சொன்னான். போ. 1 பாத்ரூம் இல்லை அவன் வரும்போதே எனக்கு பயங்கரமா வயிறு கலக்கிட்டு இருக்குன்னு சொன்னான். என்ன கிண்டெல்லாம் கிடையாதுங்க. இஷ்டத்துக்கு வளருவான் எங்க அண்ணன், இஷ்டத்துக்கு வளருவான். நிறைய பேர் டெல்லி வந்து பொல்யூஷன் ஏரியா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். டெல்லியில் ஃபுல்லாக டிராஃபிக்கு, நீட்டாக ஒரு பிளேஸும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. இது ஏதோ கவர்மெண்ட் பில்டிங்னு நினைக்கிறேன்.
ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மாதிரி பில்டிங் வச்சுருக்காங்க. இது என்ன எக்ஸாக்ட்லின்னு எனக்கு தெரியல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன பிளேஸ்ன்னு சொல்லி. நானும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூகுள் பண்ணி பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரில. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா கல்யாணம் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்களே. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்களோட கலீக்ஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போகணும். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதுதான் இப்போ பிரச்சனை. அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான், மற்றபடி எதுவும் கிடையாது. இங்கேருந்து டெல்லியிலேருந்து இப்போ நாங்கள் குருவானுக்குள்ளே போகணும், டெல்லியிலேருந்து ஹரியானா டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகணும். அதுதான் இப்போ கடுப்பு எங்களுக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது. என்னது இல்ல நீ ஒரு வேர்ட் மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டியா? என்ன சொன்னேன்? மத்தபடி. இவங்க அப்படியே நீ தமிழ்ல எவ்வளோ சொல்றேன்னா எவ்வளோ தப்பா சொல்லுவேன். ஓகேங்க, இதே மாதிரி இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறோம். until then bye from VR 2 states. மோனி from ஹரியானா, சபரீஷ் from தமிழ்நாடு. பை பை. நானே